என்று வருகிறான். அப்படி செய்து கொண்டு வரும்போது அம்மி ஆதிபராசக்தி மாயனுடைய தங்கை தங்கை அல்லவா மலையரசன் திருமகள் மங்கை சக்தி பார்வதியானவள். அம்மைக்கு பணி கழுத்துல கிடக்கதை கண்டார். கழுத்திலே திருமாங்கல்யம் இருப்பதை கண்ட தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் மனதிலே என்ன எண்ணுகிறார்கள்? ஆண்டவன் அம்மைக்கும் திருக்கல்யாணத்தின் அம்மா பார்க்கலையே ஆதிபராசக்தி கழுத்துல திருமாலிங்கம் இருக்க. இது நம்மளும் கண்டிப்பா சிவனாருடைய கல்யாணத்தை நம்ம பார்க்கணும். திரு கல்யாண கோலத்தை நாம் காணவில்லை அல்லவா, அதனால் இருவருக்கும் திரு கல்யாணமே நாம் நடத்த வேண்டும். அப்படி திருமாமன் கல்யாணத்தை பார்க்கணும்னா ஆண்டவன் சிவனார் இடத்திலையும் கேட்கணும், பார்வதி இடத்திலையும் கேட்கணும். முத பிரம்மலோகத்துக்கு வருகிறார். பிரம்மலோகத்திற்கு வந்து நான்முகம் பிரம்மன் இடத்திலே வந்து தேவாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மை அப்பன் திருக்கல்யாணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தேவர்கள் சொல்லும் போது பிரம்மன் மாட்டேன்னு சொல்வாரா? அவர் சம்மதித்தார் அல்லவா. அப்ப இருக்கும்போது பால்கடலை வெளிக்கொண்டிருக்கு என்பதும் ஆயுவன் இடத்துல கேட்கும்போது அவரும் மாட்டேன்னு சொல்வாரா? அவரும் சம்மதித்தார். ஆண்டவன் இடத்துல கேட்க அந்த சிவனாரிடம் கேட்கிறான். ஆமா, ஆண்டவன் சிவனாரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறான், ஏ அப்பா தேவாதி தேவர்களே, என்னதான் இருந்தாலும் அம்மை சக்தி பார்வதி இடத்திலே ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு சம்மதம். அம்மை இல்லாம நம்ம ஒண்ணு சம்மதம் இல்லாம நான் திருக்குமா சூட்ட முடியுமா? சூட்ட முடியாது அல்லவா, அதனால் பார்வதி இடத்திலும் சம்மதம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஆண்டவன் சிவனார் சம்மதித்த உடனே தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி ஆதிபராசக்தி தேடி வந்து வந்து அம்மா இரண்டோடி அங்கேயே செல்வி செங்கியலி அம்மா மலையரசன் திருமகளே, மங்கை சக்தி பார்வதியானவளே, உங்க திருக்கல்யாணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என காலை மாலை நாங்கள் பணிவிடை செய்கிறோம். பணிவிடை செய்கிறோம். உங்கள் திரு ஆண்டவர் சிவபெருமானுக்கும் உங்களுக்கும் திருக்கல்யாணமானது நடத்த வேண்டும். அதை நாங்கள் கண்ணாலே நாங்கள் பார்ப்போம். ஆமா, அதை பார்க்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் அம்மை பார்வதி இடத்திலே சொல்லுவதை அம்மை என்ன சொல்லுகிறார்? என்னையா சொல்கிறார்? ஆண்டவன் திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்க்கணும், எனக்கு திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னா ஆண்டவனுக்கு தங்கை, ஆண்டவனுக்கு தங்கை வேண்டும் அல்லவா, எனக்கு தோழி வேணும். தோழி வேண்டும் அல்லவோ, வேணும்ல தாலி கட்டும் போது சொல்லுவார்களா? ஆமா, வேண்டும் அல்லவா. அப்படி இருந்து சம்மதித்த உடனே ஆண்டவன் பார்க்கிற ஆண்டவனுக்கும் அம்மைக்கும் திரு கல்யாணம் நடத்த வேண்டும் என்று பிரம்மதேவனானவன் எப்படி ஐயா பத்தல் போடுகிறான். அது எங்க வருகிறான் தெரியுமா? வருகிறான் கைலாசவன் கூட கைலாசத்தை திரு கல்யாணத்தை பார்க்க வேண்டும். தேவாதி பார்வதிக்கும் ஆண்டவனுக்கும் திருக்கல்யாணம் பண்ணா பூலோகத்தில் உள்ள முனிவர்கள் ரிஷிமார்கள் அனைவருமே கைலாச மாலைக்கு வந்து விட்டான். ஆஹா, அம்மை அப்பன் திருக்கல்யாணத்தை பார்க்க நேரத்தில் இது ஒரு சோதனை. இந்த சோதனையா என்று நினைக்கும் போது ஆண்டவர் சிவபெருமான் மனதில் எண்ணுகிறான், நம்மளுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு தேவர்கள் ஒவ்வொரு ரிஷிமார்கள் எல்லாரும் வரும்போது அம்மை பூமாதேவி பார்த்த பார்வை இப்படி ஆயிட்ட இதுக்கு என்ன செய்ய என்று இருக்கும் போது என்ன என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தை சமப்படுத்தின யார் வர வேண்டும், யாரை வரவழைக்கலாம் என்றே மனதில் எண்ணும் பொழுது கும்ப கலசத்திலே தோன்றினான் அல்லவா குருமுனியாகப்பட்டவன் அகீஸ்வரன் முனிவரை அழைக்கிறார். அகத்தியனை வரவழைத்தான் அல்லவா சிவபெருமானவன். அகீஸ்வரன் முனிவரே, என்னோட தெரிவரையானது நடக்கும் நேரத்தில் வடகைலாசம் தான் நான் அந்த உலகத்தை சமப்படுத்திட்டு நீங்கள் பார்வர். அதனால் தென்பொதிகை மலையதற்கு தென் கைலாச மாமலைக்கு நீங்கள் சென்று அங்கு வலுவாக இருக்கும் பொழுது இந்த உலகமானது சமநிலை அடையும் என்று அகத்தியன் இடத்திலே சிவபெருமானவன் உரைக்கிறான். உலகத்தை சமப்படுத்த வேண்டும்.
முனிவர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோ ஆண்டவா சிவபெருமானை அனைவரும் இருக்கும் பொழுது நான் தென்பதிக்கு கைலாச மாவளிக்கு சென்றமானா சரி உங்கள் திருக்கல்யாண குலத்தை எங்களால் காண முடியாதல்லவா அதுக்கு நான் காஞ்சி கொடுப்பேன் சிவபெருமான் சொல்ல ஆமா சொல்லக்கூடிய வேளையில் சிவனாருடைய வார்த்தை கேட்டாங்க சிவபெருமான் வருகிற உலகத்தை தான் சமம் உலகத்தை தான் சமத்தெடுக்க இவர் வந்த உடனே வருவதை கண்டு எல்லாரும் அந்த உலகத்தை சமப்படுத்தலாம் என்று எழுந்திருத்து கையெடுத்து வணங்கினார்கள். ஆமா கையெடுத்து வணங்கக்கூடிய வேலையிலே தேவரும் ஒவ்வொரு சிவெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலை வரமுனி பொல்லாத வரமுனியாகப்பட்டவன். அந்த வரமுனி எப்படி இருக்கிறான்னா இவரு என்னப்பா வருதாரு வந்து குட்டை காலு குட்டை எழுந்து நின்னா முட்டு உயரம் தான் இருப்பான். இவரே எழுந்திருத்து எல்லாரும் கையெடுத்து வணங்கினா இவரே நம்ம கையெடுத்து வணங்கவா வணங்கவா என்று அகந்தையோட இந்த வரமுனியானவன் இருக்கிறான் அல்லவா. அவர் நேரத்திலே பாக்குறையே எல்லாரும் வருவதை கண்டு கையெடுத்து வணங்கினா உனக்காக ஒன்றுட்டா அகந்தையோடு இருக்கிறாயா என்று ஒரு மனிதனுக்கு அது